ஏன்னா இந்த உலகத்தில் வந்து சம்பாதிக்கிறது ஈஸி, தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தக்க வைக்க போகிறது அந்த நகை தான். அப்போ அந்த வர நகை வாங்கணும், அதை நம்ம வீட்டில் நிற்கணும், அது நிலச்சி நிற்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின வேகத்துக்கு திருப்பி அது இந்தி படிக்க போயிடும். அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம். ஸோ இந்த கிழமையில் இந்த வாரத்தில் இப்போ 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளில் எந்த நாட்களில் நம்ம நகை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறந்த நாள். எனக்கு ரொம்ப செட் ஆகும். எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயம் திங்கக்கிழமை பண்ணுங்கள், 100% சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா நகை வாங்கியிருக்க நாள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வாங்கலாம், செவ்வாய்க்கிழமையும் வாங்கலாம், வியாழக்கிழமையும் வாங்கலாம். திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த 3 நாளையும் நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கிழமை வாங்கலாம். இல்லை பை எனக்கு இந்த வேலை இந்த 3 நாளும் செட் ஆகலை, நான் அடுத்த நாள் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு அடுத்த நாள் தான் நான் வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வாங்கலாம். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க புதன் கிடைச்சாலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை செய்யலான்னு. அது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விஷயம் அது. ஆனால் சில நாட்கள்னு சில கிழமைகள் இருக்குது. இப்போ தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, சித்தர் வழிபாடு பார்த்திங்கன்னா ஆசான் வழிபாடு பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு கிழமை இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நகைக்கு திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த 3மே இல்லை அப்படின்னா அதுக்கு நாள் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வாங்கலாம்.